அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன ஒரு சரித்திரத்தை சுருக்கமாக சொல்கிறேன். எழுதியிருக்கின்றார்கள், ஒரு மன்னர் தன்னுடைய மகளுக்கு தேவையான எல்லா விதமான ஆடம்பர வாழ்க்கையை ஏற்பாடு செய்து கொடுத்தார். மகாராணி வாழ்க்கை. அவர மாளிகைக்கு பக்கத்துல ஒரு வணக்கசாலியுடைய வீடு. உலகத்துல பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், இளவரசி. ஆனால் ஒரே இரவு அந்த வணக்கசாலியின் வீட்டில் இருந்த குர்ஆனுடைய வசனம் கேட்டது. மோமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் தொடராக சொல்கிறார், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. நரகத்தின் ஃபியூல், அதனுடைய எரிபொருள் மனிதர்களையும் கற்களையும் போட்டுத்தான் அல்லாஹ் நரகத்தை எரிப்பான் என்ற வசனத்தை அந்த வணக்கசாலி ஓதியதை இந்த இளவரசி கேட்கின்றாள். இது ஒரு புதிய விடயமாக இருக்கிறதே. நரகம் என்ற ஒன்று இருக்கிறதா? அதிலே மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படுமா? அந்த பெண் அந்த சத்தத்தை நோக்கி அந்த இரவிலே ஓடி செல்வதற்கு தயாராகின்றாள். அவருடைய பணியாட்கள் அவரை தடுத்து விடுகின்றார்கள். கோபத்தால் தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்கிறாள். தன்னுடைய பொக்கெட்டிலே தன்னுடைய ஜைப் தன்னுடைய பக்கத்திலே கையை போட்டு அதனுடைய தாடையை கிழிக்கின்றாள். அந்த சத்தத்தை, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்த நாள் காலையிலே பணியாளர்கள் தன்னுடைய அரசரிடத்திலே மகளை பற்றி சொல்கிறார்கள். உங்களோட மகள் இரவு இப்படி நடந்து கொண்டார். மகள் வந்து கேட்டா வாப்பா கிட்ட, வாப்பா வந்து கேட்டார் முதலாவது, யா ஹபீபதி, என் இரக்கமான மகளே, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு எல்லாமே தந்திருக்கிறேன், ஆடம்பரமான வாழ்க்கை, எந்த குறைபாடும் அல்ல. மகள் கேட்டா, யா அபதி, என் அருமை வாப்பாவே, இன்ன லில்லாஹி ஹல் லில்லாஹி தாருன் ஃபீஹா நாருன். அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒரு வீட்டை வைத்திருக்கிறானா? அதிலே நெருப்பு மூட்டப்படுமா? அதிலே மனிதர்களையும் கற்களையும் போட்டு எரிக்கப்படுமா? இப்படியான ஒரு வசனத்தை கேட்டேனே. பாப்பாக்கு தெரியும் நரகத்தை பத்தி, ஆனா உலகத்துல பிள்ளைக்கு தேவையானதை கொடுத்தாரு, ஆடம்பரமாக வாழ வச்சாரு, பிள்ளையை கூப்பிட்டு நரகத்தை பத்தி சொல்லல. இப்ப பிள்ளை என்ன கேட்டுச்சு? பாப்பா, ஹல் யம்னஉக, உங்களுக்கு இந்த செய்திய, இந்த நரகம் இப்படிப்பட்ட நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான், இந்த மெசேஜ் ஏன் இங்க இவ்வளவு காலமும் எனக்கு சொல்லித் தரல? உலகத்திலே எல்லாமே தந்தீர்கள், ஆனால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நரகத்துக்கு போனால் நான் எரிக்கப்படுவேன் என்ற செய்தியை நீங்க ஏன் சொல்லித் தரல? புள்ள கேட்ட கேள்வி வாப்பா இடத்துல. ஆதாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. கிதாபோட அல்லாமா இப்னுல் ஜௌஸி மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். கிதாபுகளை படித்து பார்த்தால் புரியும் சகோதரர்களே. எனவே நாங்க பிள்ளைக்கு காரை வாங்கி கொடுத்திருக்கலாம், விலை உயர்ந்த சைக்கிளை வாங்கி கொடுத்திருக்கலாம், பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒரு விவசாயியாக இருந்து இன்று எம் சமூகம் விட்ட தவறு எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லாமல் வளர்த்ததுதான் சகோதரர்களே. ஆனால் வளர்க்கிறார்கள் எம் சமூகத்திலே.